ஹாய் ஏம்மா, என்ன பண்ணுற? என்னத்துக்கு ராத்திரில? என்னம்மா என்னத்துக்கு? முடிஞ்சிச்சு. 2 கெஸ்ட் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. ஓகே. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்படியே டைம் போயிடுச்சு. ஓகே ஓகே. துணி காயக்குள்ள வருஷோட யூனிஃபார்ம் இருக்குது. ஓகே. காலையில் அவனுக்கு வேணும்ல, அதனால இப்போ உடந்துடும். அப்புறம் காலையில் அயன் கூட பண்ணி போட்டுப்பா. ஓகே ஓகே. எடுத்து போட்டு போகணும், இல்லைன்னா மழையில் நனைஞ்சிடும். மழை பெஞ்சிச்சுன்னா சரி சரி இருக்குது. கொஞ்ச நேரம் காயிட்டோம். நான் எப்படியும் சாப்பிட்டுட்டு மேலே வந்து எடுத்து போட்டு வரேன். ஓகே ஓகேவா? ஏதாவது போய் டிஃபன் செய்யலாமா? இந்த வந்துட்டு அதை இருக்கு, கொஞ்சோண்டு துணி காய வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? நான் கிளிப்பு போட்டு வந்துடுறேன். நீ போய்ட்டு ரெஸ்ட் எடு. ஓகே. இன்னும் பாதி அன்னக்குடையில் துணி இருக்குது, அதுவும் காய போடணும். நம்ம மேட்டெல்லாம் தலைக்கிற போட்டு நிற்கிற, என்ன பண்ணுற? சரியா போடலாம், அவசரத்தில் போட்டாச்சு. சரியா போடுறது நல்லா கேளுங்கண்ணா. ஏதோ கவனிக்காமல் போட்டாச்சு. என்ன பண்ணுற? உங்களுக்கு ஒரு மிளகா பொடி ரெடி பண்ணுறேன். ஏய் சூப்பரு, சூப்பர் சூப்பர். தோசையும் மிளகா பொடியும் சூப்பர். நல்லா காரமாக இருக்கும்ல? காரமாக. ஓகே ஓகே. போடு, ஒரு 2 கிலோ மிளகாத்தூளை கொட்டு. காஷ்மீர் மிளகா நம்ம சந்தையிலேயே அரைக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள். ஓகே. தனி மிளகாத்தூள் அது ஓகே. காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இது குழம்பு மிளகாத்தூள். ஓகே. இது கொஞ்சம் கூடுதலாக போடணும், ஏன்னா இதுதான் டேஸ்ட். சரியா? ஓகே. காரத்துக்கும் கலருக்கும். ஓகே. சூப்பர், கலக்குறியே. இப்போ இதில் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். மிளகா பொடி முடிஞ்சிச்சு. மிளகா பொடியே ரெடியா? எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். இப்போ ஊற்று ஊற்று, நல்லெண்ணெயாக ஊற்று. நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். கடலை எண்ணெய் ஊற்றுறேன். சரியா? ஊற்று ஊற்று. இப்போ இது வந்து கொஞ்சம் காய்ச்சின எண்ணெய், அப்பளம் வறுத்த எண்ணெய். அது கொஞ்சம் காஞ்சிருக்கும், பச்சை ஸ்மெல் அடிக்கும். இது ஃபைனல் டச். இது ஊற்று, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. ஊற்றுறேன்ப்பா. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றுனா கொஞ்சம் கசக்கும், ஏன்னா பியூர் நல்லெண்ணெய் இல்லை. ஓகே ஓகே. நல்லெண்ணெய் கொஞ்சம், இது கொஞ்சம். ஓகே. இதுதான், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உப்பு போட்டிருக்கணும். தக்காளி பூண்டு எண்ணெயில் வதக்கிட்டு இது போடணும். அவ்வளோதான். தோசை சுட்டு பார்க்கலாம். பாத்ரூம் தோசை சுட்டியா? வேற ஒன்றா சுற்றி சுற்றி எடுக்கிறேன் பேர். சுற்றி எடுங்க. நெய் தோசை. அதுக்கப்புறம் உங்களுக்கான மிளகா பொடி ரெடி. செம்மையாக இருக்கும் மிளகா பொடி. நீங்கள் கலர்லேயே கலக்குது. பூஜா குட்டி செஞ்சு கொடுத்தது ஸ்வீட் கார்னு. சூப்பரு. இது வருஷா பங்கு தான். நம்ம பங்குலாம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். சரியா? ஓகே. நம்ம காரம் தானே போடுறோம். பதினஞ்சு தோசை சாப்பிடலாம். அப்படியா சொல்கிறீங்க? ஜெய் சொல்கிறான் சாம்பார் சோறு தொட்டுக்கிறான், டேஸ்ட்டாக இருக்குதுன்றான். கூட்டுக்கு செம்ம செம்ம, நிஜமே சூப்பர். ஓகே. இந்த தொக்க பையன் பாருங்க சாப்பாட்டுக்கே வச்சு அடிக்கிறான். செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கு. தாலி வச்சு செம்மையாக இருக்குப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய்.